இந்த மாடல் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் 1.1 இருக்கு. அந்த சம்மு நான் சொல்லி தரேன் இப்போ. எக்ஸாம்பிள் 1.1. பாருங்க, எக்ஸாம்பிள் 1.1 இதுலயே எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் subsets of A equal to X such that X equal to 4n plus 1 where n is 2 less than or equal to n less than or equal to 5 சொல்லிருக்காங்க. இது சொல்லு. ஆனா எலிமெண்ட்ஸ் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணல. பட் அவ வந்து கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் அவனே கொடுத்துருக்காங்க. பட் அது எக்ஸ்பிளைன் கொஞ்சம் டெப்தா இல்லை, நான் சொல்றேன். என்ன சொல்றாங்க, 4n plus 1 4n பதில் கேப் போட்டு பிளஸ் 1. இது n பதில் என்ன போட்டுக்கணும், 2 to 5, 2ல இருந்து 5 வரைக்கும் 2 எடுத்துக்கலாமா? ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால 2 3 4 5 we can take. yes, ஏன்னா அங்க ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால 5 we can take. so n பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்துக்கணும், 2. அப்புறம் 4 into n plus 1. அப்புறம் இன்னொரு 4n plus 1. டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 4 4n plus 1 வரும். அப்போ எங்க 3, இங்க 4, இங்க 5. அப்போ என்னென்ன வரும், 4 2s are 8 plus 1 9, 4 3s are 12 plus 1 13, 4 4s are 16 plus 1 17, 4 5s are 20 plus 1 21. ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு இப்போ, 4 எலிமெண்ட்ஸ். n of a ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்மள கேட்டது என்ன, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் a. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னா p of a ன்னு கேக்குறாங்க. n of p of a எத்தனை சப்செட்ஸ் எழுதலாம், 2 power 4. p வந்தாவே 2 பவர்னு சொல்லியிருக்கேன். p வந்தாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 power m. இங்க m வந்து 4, 2 power 4 எவ்வளவு, 16 elements you can write it. okay, I hope you understand this one. yes sir. next one பாத்தீங்கன்னா example 1.2 we can discuss later this one. 1.3 எல்லாம் வேணா விட்டுடலாம். 1.4 பார்க்கலாம், ஒரு நிமிஷம் விடுங்க. 1.4 பார்க்கலாம். ஒன் 1.3 தேவையில்லை. எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். x equal to என்ன சொல்றாங்க இங்க நம்மளுக்கு, 1 2 3 to 10. அப்போ n of x எவ்வளவு, 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, a equal to 1 2 3 4 5. அப்ப n of a equal to எவ்வளவு, 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, என்ன கேக்குறாங்கன்னு தெரியல. find the number of sets b is subset of x such that a minus b equal to 4. a minus b என்ன ஆகணும், 4 ஆகிற மாதிரி b செட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எத்தனை செட்ஸ் எழுத முடியும், நம்பர் ஆஃப் செட்ஸ் b
அந்த மாதிரி பி செட்டை நம்ம எத்தனை how can we can write it as a subset of x such that a minus b equal to 4. நம்ம ஒரு பி செட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ பி செட்டை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச பிறகு a minus b equal to 4 ஆகணும். இப்போ bல சரி நம்ம a minus b னா என்ன சொல்றோம்? a only ன்னு சொல்றோம். a only நமக்கு a ல மட்டுமே இருக்கிற இது வேணும். அப்போ இங்க பார்த்தோம்னா இந்த டிராயிங் போடும்போது பார்த்தோம்னா a b a minus b எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும். இதுதான் 4. இந்த 4 இங்க தான் இருக்கும். ஆனா a ல என்னென்ன இருக்கு? 1 2 3 4 5. சார் அதெல்லாம் எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 4 மட்டும் தான் இங்க a ல இருக்கும். மீதெல்லாம் காமனா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒண்ணு பெருசா டிரா பண்ணி காட்டுறேன். டயக்ராம்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு இருக்கு. a இது b a minus b equal 4 னா இங்க 4 வரும். ஏன்னா a only. பட் a ல what are we have? 1 2 3 4 5. a ல 1 2 3 4 5. அதுல 4 மட்டும் தான் a ல மட்டுமே இருக்கு. ரிமைனிங் எல்லாமே எங்க இருக்கு? இந்த எங்கேயோ இருக்கு. இந்த b குள்ள இருக்கு. சோ இதுதான் b குள்ள இருக்கு. இதுதான் அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. a minus b equal 4. In other words, for every subset c of 6 7 8 9 10 we have a unique b so that a minus b equal 4. ante what are we have? a ல இருக்கு. b ல என்ன இருக்கும்? இப்ப x வந்து 1 2 இதெல்லாம் x இது ஃபுல்லாவே x. அதுல 4 a ல இருக்கு. a only இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன? 6 7 8 9 and 10. இதுதான் எங்க இருக்கும்? ஏபிக்கு வெளியில இருக்கலாம், இல்ல பில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். சோ அதுதான் பியா ஆகலாம். சோ பி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சப்செட்ஸ் ஆஃப் 6 7 8 9 10. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். இப்போ ஏல 1 2 3 4 5 வந்துருச்சு. அதுல a only வந்து 4 இருக்கு. சோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 6 7 8 9 10. இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் பில இருக்கலாம், இல்ல பில வெளியில இருக்கலாம், இல்ல எல்லாமே பில இருக்கலாம். சோ அதனால நம்ம என்ன செய்யலாம்? b என்றது என்னன்னா சப்செட்ஸ் ஆஃப் 6 7 8 9 10 ஆகலாம் நம்ம சொல்லுவோம். So அதனால நம்மளுக்கு என்ன செய்யலாம்? How many subsets you can write it? 2 power 5. Number of subsets னா p of n சொல்லிருக்கோம். இங்க 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சொல்ல 2 power 5 that's equal to 32 elements ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம b வந்து 32 செட்ஸ் எழுதலாம். எப்படி? a minus b equal 4 ஆற மாதிரி என்ன வேணா எழுதலாம். நம்ம 1 2 3 6 7 1 2 3 வந்து எங்க இருக்கணும்? 1 2 3 5 இங்க இருக்கும். காமனா இருக்கும். காமன் எலிமெண்ட்ஸ் தானே ரிமூவ் பண்ணுவோம் நம்ம. இப்போ a வந்து 1 2 3 4 5 4 வந்து a only இருக்கு. ரிமைனிங் 1 2 3 5 வந்து காமனா இருக்கு. இப்போ ரிமைனிங் 6 7 8 9 10 தான் b only ல இருக்கும். 6 7 8 9 10 அது எத்தனை வருதோ அது வரும். இப்போ ஒரு b equal to ஒரு செட் எழுதலாம் பாருங்க. 1 2 3 5 6 எழுதலாம். இன்னொன்னு என்ன எழுதலாம்? 1 2 3 5 7 எழுதலாம். இன்னும் எழுதலாம் 1 2
3 5 8 எழுதலாம். So 1 2 3 4 5 கண்டிப்பா பி செட்ல இருக்கு. ரிமைனிங் அந்த 6 7 8 9 10ல நீ எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு நம்பரை வச்சுக்கலாம், இல்ல ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கூட நீ வச்சுக்கலாம். So number of subsets of 6 7 8 9 10 is a possibilities of sub b in the a minus b equal 4 condition satisfy பண்ண மாதிரி. புரிஞ்சுதா? நரேந்தர், கேசவா, புரிஞ்சுதா? எஸ் சார். எதை புரியலன்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கொஞ்சம் இது வந்து லாஜிக்கலா திங்க் பண்ண வேண்டியது. மணிகண்டா? ஓகே சார். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. எக்ஸாம்பிள் 1.5 போலாம். ஒரு 2 சம் சொல்லிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லணும். இந்த எக்ஸசைஸ் 1.1க்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் சொல்லி தரணும். நெக்ஸ்ட் கிளாஸ் we can go through. ஓகே, இப்போ வந்து யூனிட் டெஸ்ட் 6ல இருந்து சொல்லுப்பா சார். அந்த ரெக்கார்டு చెప్పరా సార్ రికార్డు పంపించండి సార్. మీరు చేసిన రికార్డు ఒకసారి కొన్ని సమ్స్ డౌట్ ఉన్నాయి. రికార్డ్ పంపిస్తాను, ఒకసారి చూడండి. ఒకసారి రికార్డు యూట్యూబ్. ఓకే సార్. పంపించండి సార్ యూట్యూబ్ లింక్. సరే సరే. దాని తర్వాత డౌట్ ఉండే సార్ ఇది పంపారా సార్ మీరు? సార్ మీరు ఇప్పుడు చేసింది పంపారా సార్? పంపిస్తాను పంపిస్తాను. అది పంపించండి సార్. యూట్యూబ్ లింక్ వద్దు సార్, ఇది పంపించండి సార్. యూట్యూబ్ లింక్ అంటే ఇప్పుడు నేను చెప్పిన క్లాసే రికార్డ్ అయి ఉంటుంది. ఓకే సార్. ఓకే సార్. ఇప్పుడు మీరు చెప్పేది యూట్యూబ్ లో కూడా ఉందా సార్? నేను ఇప్పుడు చెప్పేది యూట్యూబ్ లో ఇస్తాను. ఇప్పుడు మనం మాట్లాడుతాం ప్లస్ రికార్డ్ కూడా పంపించండి. రికార్డ్ అవుతుంది అంటే మీకు పంపిస్తాను. మీకు వాట్సాప్ లో పంపించలేను కదా, యూట్యూబ్ లో ఉంటుంది, అక్కడ యూట్యూబ్ లో చూసుకోవచ్చు. యూట్యూబ్ లింక్ పంపించండి, మళ్ళీ ఇది కూడా పంపించండి. అవును అవును రా పంపిస్తాను. ఓకే. So example 1.5. You see here, n of b minus a equal to 2 into n of a minus b. Okay, that is equal to 4 into n of a intersection b. Okay, so we don't know if these three are equal is given. Equal to what? We don't know, so we can take it k. இந்த மூணுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு வாட் தெரியாதனால கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே ஈக்குவல். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? n of b minus a equal to k. 2 into n of a minus b is equal to k. 4 into n of a intersection b equal to k. நான் என்ன சம்மு கொஞ்சம் ஈஸியா முடிக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னா 8k எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 4s are 8, அதனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா சம் சால்வ் ஆகும், இல்லைன்னா ஃபிராக்ஷன் சால்வ் வரும். 8k எடுத்துக்கிறேன். 8k ஆல் ஆர் பிலாங் 8k எடுத்துக்கிறேன். இங்க 2 இருக்குல்ல, 2 இங்க 4 இருக்கிறதுனால நான் 8k எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஹியர் இங்க பாத்தீங்கன்னா n of a minus b equal to what happened? 8k by 2. That's equal to 4k. n of a minus b on 4k. Here n of a intersection b 8k by 4. That's equal to 2k. And 4 1s are 4 2s are. The 2 1s are 2 4s are.
So n of A intersection B given n of A union B given already given is 14. What is asking to find n of P of A? அப்ப n of A தெரியும். n of P of A வேணும்னா we have to find n of A. ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. We have the formula n of A union B is equal to formula ஒன்னு இருக்கு. அவங்க கொடுத்ததுல வச்சு நம்மளுக்கு n of A minus B plus n of A intersection B plus n of B minus A ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. n of A union B how much? 14. n of A minus B 4k. n of A intersection B 2k. n of B minus A 8k. So 14 equal to 4k, 2k, 6k, 14k. நம்மளுக்கு k வேணும்ல, இந்த 14 என்ன ஆகும்? இந்த சைடு வரும். 14 by 14 equal to k. So cancel ஆயிடுச்சுன்னா 1. So what you say? K equal to 1. So k நால என்ன பிரயோஜனம்னு நீ கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இங்க n of B minus A is equal to 8k. 8 into 1, that's equal to 8. n of A minus B is equal to 4k. 4 into 1, that's equal to 4. n of A intersection B, that's equal to 2k. That's equal to 2 into 1, that's equal to 2. சரி இதெல்லாம் வந்தது. நம்மளுக்கு என்ன வேணும்? n of A வேணும். சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது A, இது B. இப்போ இதுல fill up பண்ணும்போது நம்ம எப்பயும் என்ன செய்யணும்னா நடுவுல இருக்கிறது தான் fill up பண்ணணும் ஃபர்ஸ்ட். n of A intersection எத்தனை சொல்லிருக்காங்க? 2 எலிமெண்ட்ஸ் இங்க fill up பண்ணிக்கலாம். n of B minus A ல எத்தனை இருக்கு? 8. B minus A னா இது. A minus B எத்தனை? 4. அது இங்க. A minus B னா A only. B minus A னா B only எழுதிட்டோம். இப்போ இந்த டயகிராம்ல இருந்து நம்ம n of A சொல்லலாம். எப்படி? A னா என்ன? இந்த சர்க்கிள் என்னென்ன இருக்கு? 4 plus 2 எவ்வளவு? 6. அப்ப n of P of A எவ்வளவு? 2 power 6. 2 power 6 வந்து 64. இதுதான். I hope you all understand. I think உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes sir. வெரி குட். சரி ஒரே வாட்டி உங்க டெஸ்ட் வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நாம நாளைக்கும் பாத்துக்கலாமா கிளாஸ்? நாளைக்கு டைம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? Okay sir. ஏன்னா வீக் Okay, sir. Okay sir. வேலை இருக்கு, அதனால கொஞ்சம் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து இது எக்ஸாம்க்குள்ள முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கிறதும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துடுறேன். எக்ஸாம் முடிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது சில டஃப் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸ்கூல் எதுவும் தெரியல. இப்ப நியூஸ் நான் பார்க்கல. இன்னைக்கு சொன்னாங்களா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க 15 இருக்கலாம்னு சொல்றாங்க. தெரியலப்பா, அது நம்ம பார்க்கணும்.